Hi everyone, நான் Syed Siddiq and I am back with another recipe video. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட மதர் ஈஸிலி அவைலபிள் இன்கிரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சிக்கன் பிரியாணி குக் பண்ண போறாங்க. So now let us quickly see the making of it. Okay everyone, first step basmati rice 1 kg ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அளவு தெரியணும்னு என்னோட மதர் கிளாஸில் போட்டு காமிக்கிறாங்க. 4 glasses basmati rice ஆட் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பாஸ்மதி அரிசியை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க 3 times அண்ட் 10 to 15 minutes வரைக்கும் ஊற வச்சுருக்காங்க. ஸ்டெப் 1 இஸ் ஓவர். இப்போது ஸ்டெப் 2 சிக்கனை மேரினேட் பண்ண போகிறாங்க. ஸோ 1 kg சிக்கனை ஆட் பண்ணுறாங்க. இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போது 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணுறாங்க depending on the taste and half tablespoon turmeric powder add பண்றாங்க. 1 tablespoon garam masala add பண்றாங்க and then தயிர் add பண்றாங்க. ginger garlic paste 1/2 tablespoon add பண்றாங்க and இதை எல்லாமே நல்லா mix பண்றாங்க. இப்படி நல்லா mix பண்ணணும். அப்போதான் சிக்கன்ல நல்லா மசாலா ஒட்டி அப்சர்வ் ஆகும். and இந்த சிக்கனை இப்போ 15 minutes மேரினேஷனுக்காக அப்படியே விட்டுறணும். ஸ்டெப் 2 இஸ் ஓவர். இப்போது ஸ்டெப் 3 ஒரு வெசலில் ஆயில் ஆட் பண்ணுறாங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 tablespoon கீ ஆட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் அண்ட் கீ நல்லா ஹாட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. இப்போது பட்டை லவங்கு ஏலக்காய் ஆட் பண்ணுறாங்க. இந்த ஆனியன் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அண்ட் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் இப்போ இதில் 1/2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் இப்போ 5 தக்காளி ஆட் பண்ணுறாங்க அண்ட் அகெயின் மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டொமேட்டோஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடணும். அண்ட் இப்போ இதில் 2 tablespoon சில்லி பவுடர் ஆட் பண்ணுறாங்க. அண்ட் தென் மேரினேட் ஆன சிக்கனை இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. கலர் செம்மையாக இருக்குது. இப்போது கொத்தமல்லி அண்ட் புதினா ஆட் பண்ணுறாங்க. இப்போது இதில் பச்சை மிளகா 4 ஆட் பண்ணுறாங்க. கல்லுப்பு ஆட் பண்ணுறாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 4 to 5 minutes இந்த சிக்கன் அப்படியே குக் ஆகிறதுக்கு விடுறாங்க. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு யூஸ் பண்ண அதே கிளாஸை யூஸ் பண்ணி 7 glass வாட்டர் ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வாட்டர் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே இந்த ரைஸ் குக் ஆகிடும். இப்போ 5 minutesலேயே ஓப்பன் பண்ணி ஒரு ஃபுல் லெமனோட பல்ப் ஆட் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க. 15 minutesலேயே வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு ரைஸ் இஸ் குக் பர்ஃபெக்ட்லி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இதில் பிரியாணி கலர் ஆட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் திஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் தம்முக்கு வைக்க போகிறாங்க. தம் மீன்ஸ் குக்கிங் இன் ஸ்டீம். ஸோ அதுக்காக மேலே காட்டன் கிளாத் வச்சு இப்படி கவர் பண்ணிட்டாங்க. தென் மேலே தவா வச்சுட்டு குக்கிங் இன் ஸ்டீம் ஃபார் 15 to 20 minutes லோ ஃப்ளேமில். தம்காக மேலே வெயிட் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ 20 minutes ஆயிடுச்சு. இது எடுக்கிறாங்க அண்ட் ஓப்பனிங் இட். வாவ், வேறு லெவலான சிக்கன் பிரியாணி இஸ் ரெடி. இந்த பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது.
ஓகே எவ்ரிவன், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஹேவ் a look at it. வாவ், இந்த பிரியாணியோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. Let me quickly taste it. First bite, bismillah. Wow. ரைஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி குக். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் சிக்கன் மேரினேஷனில் என்னோட மதர் யூஸ் பண்ண மசாலாஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ரைஸ் வந்து ரொம்ப ஒட்டிக்காமல் நல்லா ஓப்பனாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த சிக்கன் பிரியாணியை குக் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சிக்கன் அண்ட் ரைஸ் இஸ் குக் பர்ஃபெக்ட்லி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த சிக்கன் பிரியாணி. சிம்பிள் அண்ட் ஈஸிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ஸில் இந்த மாதிரி ஈஸியான சிக்கன் பிரியாணி உங்களுக்காக என்னோட மதர் குக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் தி வீடியோ கைஸ். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடில் சிக்கன் பிரியாணி குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஹேவ் அ ஃபண்டாஸ்டிக் டே. பை.